நேரத்தை பொறுத்து என்னாகும் ஏபி அப்படிங்கிறது வினைப்படு பொருள். வினைப்படு பொருள்களோட செறிவு என்னாட்டே வரும், குறைஞ்சிட்டே வரும். சிடிங்கிறது என்னது, அதிகமாக வரும். ஆமா, வினைப்பொருள் ஏபி சியோட டியோட அளவு வந்து வினைப்பொருள் இல்லையா, நேரம் ஆக ஆக அதோட செறிவு என்னாயிட்டே வரும், அதிகமாகிட்டே வரும். அப்போ நம்ம இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, நம்ம வந்து லேப்ல போய் இதை செய்யல, நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிறோம் இல்லையா. அப்ப ஏவோட பியோட அளவு குறையுது, சியோட டியோட அளவு அதிகமாகுது அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லுவோம்னா இதெல்லாம் நேரத்தை வச்சு தானே. அப்ப பாரு, ஏ மாறுது, ஏ என்னாகுது மாறுது. அப்ப அத நான் டெல்டா டெல்டா ஏ. டெல்டானா என்னது, மாறுது, மாறுது தானே, மாறிக்கிட்டே வருது தானே, அதனால டெல்டா. யாரை பொறுத்து, டீங்கிறது யாரு, நேரம். அப்ப நேரத்தை பொறுத்து ஏவோட செறிவு குறைஞ்சிக்கிட்டே வரும், அதிகமாகுமா எங்கேயாவது. வினை நடந்தா வினைப்படு பொருளோட செறிவு எப்பயாவது அதிகமாகுமா, பதில் சொல்லு. ஆகாது டீச்சர், ஆகாது. என்னதான் ஆகும், குறையும். அப்ப அதுக்காக இந்த மைனஸ். சரியா, இந்த மைனஸோட மைனஸ் ஏன் போடணும் புரியுதா. இது ஈக்குவல் டு பியும் என்னதான், பி என்னது வினைப்படு பொருள், வினைப்படு பொருள். பியோட செறிவு என்னாகும், குறையும். அப்போ இது வந்து நம்ம செறிவுன்றது இப்படி பிராக்கெட் போடணும், வெறும் ஏன் போடக்கூடாது. செறிவுனா என்ன அர்த்தம், ஒரு உப்பு இருக்கு, தண்ணியில போட்டு கரைக்கிறோம், எவ்வளவு கரைக்கிறோமோ அதுதான் செறிவு. கொஞ்சமா கரைச்சோம்னா செறிவு குறைவு, அதிகமா கரைக்கிறோம்னா செறிவு அதிகம். அப்ப அதே மாதிரி பி ஒரு வினைப்படு பொருள். அப்போ பியோட செறிவு என்னாகும், நேரத்தை பொறுத்து இந்த செறிவு குறையும். சரியா, சிடியும் என்னாகும், அதிகமாகும். அதுவும் மாறுதா, மாறுன்றதுக்காக டெல்டா டெல்டா சி பை டெல்டா டி, ரைட்டா, மாறும் ஈக்குவல் டு டெல்டா டி பை டெல்டா டி. இதுவும் அதிகமாகும். ஸோ இந்த மைனஸ் பிளஸ் அப்படிங்கிற குறியீடு எதை குறிக்கும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். மைனஸ் என்ற குறியீடு செறிவு குறைதலை குறிக்கும், பிளஸ் என்ற குறியீடு செறிவு அதிகமானதை குறிக்கும். அப்போ வேதி வினை வேகம்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு எல்லாருக்குமே. இது வந்து சில டைம்ல இதை டீன்னு நம்ம போடுவோம், அது நான் எதுக்குன்னு நான் சொல்றேன். சரியா, இப்போ நீங்க உங்க புத்தகத்தை எடுத்துக்கோங்க.